ஆண்டின் பொதுக்காலம் முதல் வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 1 அருள்வாக்குகள் 40 தொடக்கம் 45 வரை. இயேசுவின் காலத்தில் தொழுநோயாளர்கள் யாரும் இல்லாத இடத்தில் வசித்து வந்தனர். தொழுநோயாளர்கள் தங்கள் சமூகத்தினரால் வெளியில் துரத்தப்பட்டு தொழுநோயாளர்கள் அனைவரும் ஒன்றாய் வாழ்ந்தனர். ஒரு தொழுநோயாளர் தான் குணம் பெறுவதற்காக இயேசுவை இன்று அணுகி வருகிறார் என்பதனை இன்றைய நற்செய்தி அறிவிக்கிறது. அப்படி இயேசுவை அணுகி வருவது ஒரு துணிகரமான செயல். அவர் செய்த செயல் யூத சட்டத்தால் தடை செய்யப்பட்ட செயல். ஏனென்றால் தொழுநோயாளர் யாரிடமும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த தொழுநோயாளரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரை தொட்டு குணமாக்கியது இயேசு செய்த மிகப்பெரிய துணிகரமான செயல். தொழுநோயாளர்கள் தீண்டத்தகாதவர்களாக யூத சமூகத்தில் கருதப்பட்டனர். இயேசுவுக்கும் தொழுநோயாளிக்கும் சில ஒற்றுமை இருக்கிறது, சில அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, குணமாக்கும் தேடலில் பெரும் வியாதிக்காரர் மனித மரபுகளை உடைக்க தயாராக இருந்தார். இயேசுவும் முழுமையான மனித விடுதலையை கொடுக்கின்ற தேடலில் மனித மதிப்பீடுகளை மிதிக்கும் மனித மரபுகளை தூக்கி எறியவும் தயாராக இருந்தார். 2, தொழுநோயாளர் குணமாகிய பிற்பாடு இயேசுவின் விருப்பத்திற்கு மாறாக எல்லா இடங்களிலும் சுதந்திரமாக தான் நலமடைந்ததை பற்றி பேசியதால் இயேசு யாரும் வசிக்காத இடங்களில் போய் தங்க வேண்டியிருந்தது. வேறு வார்த்தையில் சொல்லப் போனால், குணம் பெற்ற அவர் சமூகத்தில் வெளிப்படையாக சுதந்திரமாக சுற்றித் திரிய இயேசு பெரும் வியாதிக்காரரின் தனிமையை அனுபவித்தார். எனவே இயேசு தன்னை பணயம் வைத்து பலருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்ற உண்மையை இன்றைய நற்செய்தி புலப்படுத்துகிறது. நாம் மற்றவருக்கு செய்யும் உதவியினாலும் சேவையினாலும் நாம் பலவற்றை இயேசுவை போல இழக்க நேரிடலாம். இதனால் அதிலிருந்து பின்வாங்குவதற்கு நமக்கு சோதனைகள் வரும். இயேசுவின் எடுத்துக்காட்டான வாழ்வு நம்மை ஊக்கப்படுத்தி சேவை செய்ய வைக்கும். கடவுள் நம் சேவையை பாராட்டி அவருக்குரிய நேரத்தில் நமக்கு ஆசி வழங்குவார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கடவுளுடைய இரக்கத்திற்கு யாரும் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது, எல்லை போட முடியாது. கடவுளுடைய இரக்கம் மனித சட்டங்களின், சம்பிரதாயங்களின், சடங்குகளின், மனித மரபுகளின் எல்லையை கடந்தது. இயேசு மனிதர்களை பிரித்து வைப்பதில் ஆர்வம் காட்டவில்லை, ஒன்றிணைப்பதில்தான் அக்கறை செலுத்தினார். மனித நேயத்தை நேசிப்போம். சட்டங்களில் பின்னால் உள்ள மனித மதிப்பீடுகளை யோசிப்போம். சட்டத்தை தாண்டி செயல்பட இறைவனுடைய துணிகரமான அந்த வரத்தை கேட்போம். ஆமீன்.